தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ல பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம சயின்டிஸ்டா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு சில சிம்பிளான விஷயங்கள் தான். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுடைய ஸ்மார்ட் போன் எவ்வளவு பழசா இருந்தாலுமே சரி, புதுசா இருந்தாலுமே சரி, இது வரைக்கும் பேட்டரியை நிக்காட்டியுமே சரி, இனிமேட்டு பக்காவா நிக்க வைக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி ட்ரிக் இருந்தாலே போதும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஏற்கனவே உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பேட்டரி லைஃபை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்ற ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நானே கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்பாக அதை பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இப்போ இந்த வீடியோல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ண போறேன். அதுல குறிப்பான விஷயம் என்னன்னா, ரீசெண்டா வந்த ஒரு சில ரிசர்ச்சின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கறதன் மூலமாக கண்டிப்பா உங்க ஸ்மார்ட் போன்ல பேட்டரி லைஃபை வேற லெவல்ல இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்க பார்க்கறது மட்டும் கிடையாது, பார்க்குற அதே சமயத்தில் ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு பேட்டரி லைஃபை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரியை பத்தின ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பேப்பர்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. சார்ஜிங் சைக்கிள்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பேட்டரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதோடைய சைக்கிள் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமாக பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு 1000 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ஒரு 500 சைக்கிள்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 500 சார்ஜிங் சைக்கிள்ஸ் போயிட்டே இருக்கிற பட்சத்தில் 500 தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 1000 mAh கொண்டு இருக்கக்கூடிய பேட்டரியுடைய பெர்சன்டேஜ் என்ன ஆகும், அதோடைய கெபாசிட்டினா 90% மாறிடும். அதாவது 900 mAh அதோடைய பேட்டரி கெபாசிட்டி குறைஞ்சிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பேட்டரி லைஃபை எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 0 to 100% நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு சைக்கிள் ஆகும். அதே போல நீங்க 2 தடவை 50% இன்னைக்கு 50% நாளைக்குன்னு பண்ணீங்கன்னா அது செகண்ட் சைக்கிள். அதே மாதிரி எத்தனை தடவை 100% அப்படின்னு கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கோ அது எல்லாமே ஒவ்வொரு சார்ஜிங் சைக்கிள் அப்படின்றது கணக்கு வரும். இந்த சார்ஜிங் சைக்கிள் அஃபெக்ட் ஆகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணிகள் என்னன்னா, ரொம்ப அதிகமான சூடு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க சார்ஜ் போடுறது, ரொம்ப அதிகமாக கோல்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம சார்ஜ் போடுறது. நம்ம நண்பர்கள் மேக்ஸிமம் கோல்டு இருக்கக்கூடிய இடங்கள் நம்ம பார்க்கறதே அபூர்வம், அங்கே சார்ஜ் போட முடியாது. மேபி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் வெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா சன்லைட்ல வச்சு சார்ஜ் போடுறது மட்டும் கிடையாதுங்க. நம்ம டிவி பக்கத்துல டிவி ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கும், அது ஹீட்ல இருக்கும். இல்லை கிச்சன்ல எங்கேயாச்சும் வச்சு சார்ஜ் போடுறது, ஃப்ரிட்ஜ் மேல வச்சு சார்ஜ் போடுறது, அந்த மாதிரி சூடா இருக்கக்கூடிய இடங்கள்ல இல்லை நல்ல கேம்ஸ் விளையாடி சூப்பரா ஃபுல்லா கேம் விளையாடிட்டே இருந்துட்டு உடனே சார்ஜ் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சார்ஜ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட பேட்டரியுடைய அந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். அதே போல உங்க மொபைலை சார்ஜ் போடும்போது ஒருவேளை கேஸ் இருந்ததுன்னா அந்த கேஸை கழட்டிட்டு சார்ஜ் போட பழகுங்க. அப்படி இல்ல நார்மலான டெம்பரேச்சர்ல நார்மலா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க சார்ஜ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சொல்ல போற விஷயம் தான் இந்த 2020ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. என்னன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி. நீங்க அதிகமா ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். என்னன்னு வச்சுக்கோங்களேன், ரீசெண்டா ஓப்போ கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்ததா ஒரு சில லீக்ஸ் வந்திருந்தது. என்னன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு 40 வாட் சார்ஜர்ல ஒரு பேட்டரி அதிகமா சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு கம்ப்ளீட் சார்ஜிங் சைக்கிள் சொன்னேன் இல்லையா, அது சார்ஜிங் சைக்கிள் முடியும் போது டிஃபால்ட்டா 90% வர வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா 80%க்கு குறைஞ்சிடுது. ஸோ இன்னொரு 10% எக்ஸ்ட்ரா சேர்த்து டீக்ரேட் ஆகுது அப்படின்றது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓப்போ அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க சார்ஜர்ல தான் நாங்க அந்த ஃபுல் ஹீட்டிங் வர்ற மாதிரி வச்சிருக்கோம், ஸோ பேட்டரி நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் இது ஒரு இன்டைரக்ட் ஃபேக்டாகவும் இருக்கு. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்கு, அது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா எப்பவுமே ஃபாஸ்ட் சார்ஜிங்கே போடாதீங்க. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எப்போ எமர்ஜென்சி கிடையாதோ, வீட்டில் சும்மா இருக்கீங்க, கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, மொபைல் பிரச்சனை இல்லை, அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நார்மல் சார்ஜர் ஒரு 5 வாட் சார்ஜரோ இல்லை 10 வாட் சார்ஜர் கூட போடுங்க. மேக்ஸிமம் 18 வாட் வரைக்கும் போடும்போது பிரச்சனை கிடையாது. 23 வாட் 30 வாட் அப்படின்னு போகும்போது தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் மேபி அதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பேட்டரிக்கு கொஞ்சமா அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுவிட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்டரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பேட்டரின்றது நம்ம மனிதர்கள் போலன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம எனர்ஜி ரொம்ப கம்மியா இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? அப்படி ஆயிடும்ல. பேட்டரியும் அதே மாதிரி தான். ஒருவேளை அந்த 15%க்கு கீழே வந்ததுன்னா பேட்டரியோட நிலைமை என்னன்னா இப்படி இருக்கும். ஒருவேளை 80%க்கு மேல 90%க்கு மேல 100% போயிடுச்சுன்னா அப்படி பயங்கரமா குஷி ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஆயிடும். அதனால மேக்ஸிமம் உங்க ஸ்மார்ட் போனை நீங்க எவ்வளவுல இருந்து எவ்வளவு வரைக்கும் சார்ஜ் வச்சுக்கிட்டா பெஸ்ட் அப்படின்னா ஒரு 15%, 20ல இருந்து அதாவது 15ல இருந்து 20%, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80ல இருந்து 85% வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்க பேட்டரி லைஃபும் லாங் டர்முக்கு வரும். நீங்க அந்த மாதிரி கண்டினியூஸா சார்ஜ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய பேட்டரியுடைய லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிற டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும்.
நம்ம பிரைட்னஸ் அடிக்கடி மாற்ற முடியாததுனால தான் இந்த ஆட்டோ பிரைட்னஸ் வந்துச்சு. பட் இந்த ஆட்டோ பிரைட்னஸ் அடிக்கடி யூஸ் பண்ணும் போதும் அந்த சென்சர் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் பேட்டரி லைஃபை கம்மி பண்ணுது. ஸோ இந்த ஒரு காரணத்தால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே இந்த மேனுவல் பிரைட்னஸ் கொஞ்சம் சுவிட்ச் பண்ணிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியில போனா கொஞ்சம் அதிக பிரைட்னஸ், உள்ள வந்து உங்களுக்கு தேவையான பிரைட்னஸ் அப்படின்ற மாதிரி மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சென்சருக்கு தேவையான அந்த பவரும் வந்து நீங்க கட் பண்றீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு தேவையான இந்த ஸ்கிரீன் பிரைட்னஸ் நீங்க வைக்கிறதுனால ரெண்டு இடத்துலயுமே நமக்கு இந்த இடத்துல பேட்டரி வந்து சேவ் ஆகுது. ரொம்ப நாளா என்கிட்ட ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி நிறைய பேர் என்னன்னா, ஓவர் நைட் நம்ம சார்ஜ் பண்ணலாமா, நைட் எல்லாம் சார்ஜ் பண்ணலாமா மொபைல் போன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஒரு சில டைம்ல ஆமா, ஒரு சில டைம்ல இல்ல. எப்போன்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்திலையும் நீங்க ஸ்லோ சார்ஜ் பண்ணலாம். ஒரு 5 வாட் சார்ஜர் போடுறீங்க, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள சார்ஜ் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்க தூங்குறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்து சார்ஜ் போட்டுட்டீங்கன்னா காலையில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நீங்கள் கண்டினியூஸாக சார்ஜ் போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அது பேட்டரிக்கு மேபி அதோடைய லைஃபை வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஒரு சில பர்சன்டேஜ் இருக்குது. அதனால மேக்ஸிமம் அந்த மாதிரி போடுறதை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா நீங்கள் தூங்குற வரைக்கும் போட்டுக்கோங்க, திரும்ப காலையில இருந்து போட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய பேட்டரி வந்து சைக்கிளிக்காக வந்து அதோடைய சார்ஜிங் சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய பேட்டரிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அது பாதுகாக்கும். நீங்க உங்க ஸ்மார்ட் போனுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியலான சார்ஜர்ல மட்டும் தயவு செஞ்சு வந்து பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டி சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்றதுக்கான சிச்சுவேஷன் வந்தது, எங்களுடைய சார்ஜர் தொலைஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சு அப்படின்னாலும் தயவு செஞ்சு உங்க அஃபிஷியல் பிராண்டுடைய சார்ஜர் எவ்வளோ காசோ, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அந்த சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கேபிள் முக்கியமா வந்து அதே கம்பெனியுடைய கேபிள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ இந்த விஷயம் நான் அடிக்கடி நிறைய இடங்களில் சொல்லிட்டே இருப்பேன். என்னுடைய வீடியோவில் நீங்கள் என்னுடைய ஸ்மார்ட் போன் அடிக்கடி வந்து இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்லாம் பண்ணும்போது பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிட்டு இருக்கும். டார்க் வால்பேப்பர் யூஸ் பண்றது, அதுலயும் குறிப்பாக AMOLED டிஸ்ப்ளே இருந்ததுன்னா நீங்க இந்த டார்க் வால்பேப்பர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னா AMOLED டிஸ்ப்ளேல ஒவ்வொரு பிக்சலுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் என்னவோ அந்த லைட் கலர் வந்து கொடுத்துட்டே இருக்கும். பிளாக் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சல்ஸ் அந்த இடங்கள்ல வந்து லைட் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு அந்த பேட்டரி லைஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஆகக்கூடிய இடங்கள் எல்லாமே பேட்டரி வந்து எக்ஸ்ட்ராவாக சேமிச்சு கொடுக்கும். அந்த டைம்ல நமக்கு பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். நம்ம மொபைல்ல பேட்டரி ரொம்ப வேகமா காலி ஆகுதா, அடுத்ததா எந்த அப்டேட் வருதோ சீக்கிரமா அப்டேட் பண்ணிடணும்பா அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன். இப்போ ரீசெண்டா வந்த நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்ல இருக்கட்டும், ரியல்மி தான் இருக்கட்டும், ரெட்மி தான் இருக்கட்டும், என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அவங்க ஃபுல்லா டெஸ்ட் பண்றாங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படியே வந்து ரோல் அவுட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து அப்டேட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால எப்பவுமே ஒரு அப்டேட் வந்ததுன்னா ஒரு வீக் வந்து வெயிட் பண்ணுங்க. மற்றவங்க அப்டேட் பண்ணும்போது அவங்க ஃபோரம்ல எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, கொஞ்சமா கூகுள் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு, அப்டேட் நம்பரை போடுங்க, எந்த ஃபோன் அந்த ஃபோன் போடுங்க, அந்த அப்டேட்டுக்கு மற்றவங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க, அப்டேட் பண்ணவங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே ஓகே சூப்பரா இருக்கு, ஒரு 4-5 கமெண்ட் அதே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் வழியா இருக்கும். அதே போல தான் அந்த ஆப் உடைய அப்டேட்டும். ஸோ ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பக்கியா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்ற பட்சத்தில் அந்த ஆப்க்கெல்லாம் அப்டேட் வந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுடைய ஃபோன் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அட் த சேம் டைம் பேட்டரி லைஃபும் சேவ் ஆகும். எந்த ஃபோனா இருந்தாலுமே சரி, எந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஃபோனா இருந்தாலுமே சரி, இந்த கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. பேட்டரி லைஃப் வேற லெவல் வரும். எந்த ஆப் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Facebook தாங்க. இந்த Facebook ஆப் அதுவும் டிஃபால்ட் ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா விதமான சோர்சஸும் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்சதுன்னா அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்குண்டான லைட் வெர்ஷன் இருக்கு, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படியும் இல்லையா பிரவுசர்ல போய் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க குரோம் வச்சிருந்தா குரோம்ல, பிரேவ் வச்சிருந்தா பிரேவ்ல, ஸோ என்ன பிரவுசர் வந்து உங்க போன்ல வச்சிருக்கீங்களோ அந்த பிரவுசர்ல போய் லாகின் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்க ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி லைஃப் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். இது Facebookக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்க டிக்டாக்ல இருந்து எந்த ஆப் வச்சிருந்தாலுமே எதை அதிகமாக யூஸ் பண்ணீங்களோ அதுக்குண்டான லைட் வெர்ஷன் இருந்ததுன்னா அந்த லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கான பேட்டரி லைஃப் உடைய டிஃபரன்ஸ் நீங்க வந்து பாப்பீங்க. ஒரு சில பேர் தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸ்கிரீன் டைம் அவுட். ஸோ ஒரு 15 செகண்ட்ஸ்ல இருந்து 20 செகண்ட்ஸ் வைக்கிறது ஐடியலான டைம் அவுட். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒருவேளை நீங்கள் 30 செகண்ட்ஸ் 1 மினிட்லாம் வச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கும். ஆன்ல இருக்க பேட்டரி லைஃப் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால பெஸ்ட் ஸ்க்ரீன் டைம் அவுட் அப்படின்னா 15 செகண்ட்ஸ்ல இருந்து 20 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் போடுறதுக்கு இன்னும் லேட் ஆகும், ஆனால் பேட்டரி லைஃப் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அதிலே பேட்டரி சேவர் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணும்னா உங்க போனை ஆஃப் ஆகாம பாதுகாக்கும். ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சியா மெசேஜ் வர்றது, நீங்க கால் பண்றதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் தேவையில்லாத ரிசோர்சஸ் அதெல்லாம் வந்து கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய பேட்டரியுடைய ஹெல்த் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஸோ பிரச்சனையே இல்லாமல் உங்க பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும்.
காலங்காலமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் அது. தயவு செஞ்சு பேட்டரி சேவிங் ஆப் இல்லை பூஸ்டர் ஆப் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆப்புமே உங்கள் ஃபோனுக்கு போடாதீங்க. அது பழைய மொபைலாக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்புமே வந்து போடாதீங்க. அந்த ஆப் போட்டால் தான் உங்கள் பேட்டரி லைஃபும் சரி, உங்கள் மொபைலும் சரி ரொம்ப ஸ்லோவாகும், சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இந்த விஷயம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸில் எது பேட்டரி அதிகமாக ட்ரெயின் பண்ணுதுன்றதை கண்டுபிடிங்க. செட்டிங்ஸில் போய் பேட்டரி ஸ்டேட்டஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸில் எதெல்லாம் அதிகமாக பேட்டரியை வந்து சாப்பிட்ருக்குன்றதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்போ அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கா பேட்டரியை, இல்லை நீங்கள் யூஸே பண்ணாத ஆப் வந்து அதிகமாக பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கான்றதை பார்க்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி ஆப் இருந்ததுன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் தான் வந்து அதிகமாக பேட்டரி வந்து ட்ரெயின் பண்ணுதுன்னா எந்தெந்த ஆப்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எதை வந்து தவிர்க்க முடியும், எதை யூஸ் பண்ண முடியும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான ஆப்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, தேவையில்லாத ஆப்ஸை டெலிட் பண்ணிடுங்க. கடைசியான விஷயம் என்னன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார்ஜிங் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 500லேருந்து 800 சார்ஜிங் சைக்கிள்ஸ். ஸோ இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னாலே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்தை ஈஸியாக தாண்டிட்டு இருக்கும். ஒரு 2.5 வருஷம் கூட வந்துட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மற்ற விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கும். முடிஞ்சதுன்னா ஸ்மார்ட் ஃபோன் மாற்றுங்க. அப்படி இல்லை ஃபோன் நல்லதாக இருக்குது, பேட்டரி மட்டும் தான் கம்மியாக இருக்குன்னா அஃபிஷியலாக வந்து எந்த ஃபோன் பிராண்டோ அந்த பிராண்ட் கம்பெனி அந்த சர்வீஸ் சென்டரில் கொடுத்து உங்களுடைய பேட்டரியை புதுசாக வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃபோன் இன்னுமே புதுசாக தான் இருக்குது, அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்ததுன்னா பேட்டரி மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி பர்சன்டேஜ் நல்லா இருக்கா, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்றது மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம் தமிழ், வணக்கம் டெக்னாலஜி.